ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது நம்ம காங்டே நம்ம 2 பேருமே என் தாத்தா முன்னாடி ஃபேக்காக டேட் பண்ணுற மாதிரி நடிக்கணும்னு ஹரிக்கிட்ட கான்ட்ராக்ட்லாம் தந்திருப்பான். அவங்களும் வேற வழி இல்லாமல் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க தாத்தா முன்னாடி சரியா பெர்ஃபார்ம் பண்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ அப்படியே கட் பண்ண நம்ம காங்டேயோட ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபுட் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட நம்ம ஹரியோட டீமில் இருக்கவங்களா எங்களுக்கு ஒரு புது செஃப் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருந்த அந்த செஃப் கிட்ட இருந்து எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. உடனே நம்ம காங்டேவும் சரி அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களால் முடிஞ்சா நீங்களே ஒரு செஃப் ரெடி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறோம். இங்கேருந்து போனதும் நம்ம ஹரி கிட்ட தான் உங்களுடைய ஹெட் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீ நிறைய செஃபோட டீட்டெயில்ஸ்லாம் தந்திருக்க, இதில் மின்னோட பேர் இருக்குல்ல, பேசாமல் நம்ம டீமுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவனே நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இதை கேட்டதுமே ஹரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்போ மின் நம்ம டீம்ல தான் ஒர்க் பண்ண போறானு நினைச்சு ரொம்ப குஷியாகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நைட் டைம் காங்டேயோட தாத்தா இந்த வயசுலயும் ஃபேஸ் பேக்லாம் போட்டுட்டு டிவியில் உட்காந்து அந்த டிராமா தான் பார்த்துட்டு இருக்காரு. காங்டேவும் கரெக்டா அப்பதான் அந்த பக்கமா நடந்து வரான். அவன் வந்து டிவியை பார்க்கும்போது அங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ற சீன் தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அவன் ஹரியை கிஸ் பண்ணால அந்த விஷயம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அங்க டிவில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காங்டேவும் அப்படியே ஒரு ஷாக்கோட நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். தெரியாம நம்ம ஒரு பர்சனை கிஸ் பண்ணா கூட இப்படிதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருமா? அப்படிலாம் கண்டிப்பா இருக்காது. தாத்தா நீங்க எதுக்கு இந்த மாதிரி ட்ராமாலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். என்ன நடந்தாலும் சரி தாத்தா இந்த ட்ராமா விட்டு கொடுக்கவே மாட்டார் போல இருக்கு. அவருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. எந்த ட்ராமா போய் நல்லா இல்லைன்னு சொல்றேன், இது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹரி அப்புறம் ஜின்யாங் 2 பேருமே இந்த மின்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவன் ரெடி பண்ணிருக்க டிஷ் எல்லாத்தையுமே நம்ம ஹரி கையில கேமரா வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க போட்டோ எடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷமே அவங்க கையில இருந்து அதை வாங்கி பசிக்குதுன்னு ஜின்யாங் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க இஷ்டத்துக்குன்னு செலவு பண்ற மாதிரி இப்ப அவங்க கிட்ட கார்டு பண்ணணும் எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹரி வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஒர்க்கை உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேற இடம் செட் ஆகிற வரைக்கும் ஜின்யாங் இங்க தான் தங்க போறதா பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஹரி கிட்ட. லேட் நைட் ஃபுல்லா நம்ம ஹரி தூங்காம மின்னுக்காக தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பாதிலே டயர்டாகி அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்களுடைய அம்மா வந்து அவங்களை எழுந்திருக்க சொன்ன அப்புறம் தான் தெரியுது. உடனே பாதிரி போய் நான் இன்னும் என்னோட வேலையை முடிக்கவே இல்லை, நேற்று நைட்டே அதை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இப்ப என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லி அப்படியே வேக வேகமா கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹரியோட அம்மாவும் நீ என்ன வேணும்னாலும் ஒர்க் பண்ணு, நான் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் அதை போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் பாருன்னு சொல்றாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்ற வார்த்தை கேட்டதுமே இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்த ஜின்யாங் எழுந்திரிச்சிடுறாங்க. சாப்பிடுறதுக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே இப்ப நமக்கு ஆபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஹரி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த மின்னோட பிரசன்டேஷனை முடிச்சிட்டாங்க. அவங்களோட ஹெட் கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் தெளிவா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரி இந்த அளவுக்கு தெளிவா பேசுறத பார்த்துட்டு அவங்களோட ஹெட் ஒரு தனியா பிளான் பண்றாங்க. அது என்னன்னா இப்ப அவங்க என்னெல்லாம் பேசினாங்களோ அது எல்லாத்தையுமே சிஓ முன்னாடி பேச சொல்றாங்க. அதாவது நம்ம காங்டே முன்னாடி. என்னால இதெல்லாம் கண்டிப்பா பண்ண முடியாது, அதுவும் பாஸ் முன்னாடி பேசுறதுனால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட ஹெட் கேட்கற மாதிரி இல்ல. நீ என்கிட்ட நல்லதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண, அதே மாதிரி பாஸ் கிட்ட சொல்லு, அவ்வளவுதான். நீ போய் பாஸ் முன்னாடி இந்த பிரசன்டேஷனை தர அப்படின்னா நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் பெருமை, நீ வந்துதான் ஆகணும்னு சொல்லி அவங்களுடைய கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹரி வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. இவங்க டீம்ல இருக்க ஒரு ஆளும் கம்பல் பண்ணி எப்படியோ நம்ம ஹரியை பிரசன்டேஷனுக்கு அனுப்பி விட்டுறோம். கொஞ்ச நேரத்துல அந்த பிரசன்டேஷனும் ஸ்டார்ட் ஆகி இப்ப நம்ம காங்டே வந்து இடத்துக்கு வந்திருக்கான். ஹரி என்ன பண்றாங்க, வந்ததும் டைரக்டா இன்ட்ரோல எதுவும் கொடுக்காம டாபிக் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் கண்ணாடி அப்புறம் ஃபேஸ் மாஸ்க் எல்லாம் போட்டு அவங்களுடைய ஃபேஸை கிளியரா தெரியாத மாதிரி. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காங்டே அவங்க கிட்ட கரெக்டா கேட்கறான். நீங்க இப்ப பிரசன்டேஷன் தானே தரீங்க, ஆனா நீங்க மாஸ்க் போட்டிருக்கிறதுனால நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றதே சத்தமா கேட்க முடியல. மாஸ்க் எடுத்துட்டு நீங்க உங்களுடைய பிரசன்டேஷனை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல உடனே பயந்து போய் நம்ம ஹரியும் இல்ல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஃபீவர், அதனாலதான் மாஸ்க் போட்டிருக்கேன்னு சமாளிக்கிறாங்க. அவனும் போனா போகட்டும் இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்துக்காம அப்படியே விட்டுறான். கடைசியில நம்ம ஹரி இவங்கிட்ட மாட்டாம அந்த பிரசன்டேஷனை சரியா எடுத்து முடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நமக்கு ஜின்னி அங்க தான் காட்டுறாங்க. ரொம்ப நாள் ஹரியோட வீட்லயே ஸ்டே பண்ண முடியாதுல்ல, அதனால அபார்ட்மெண்ட்லாம் அப்படியே பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுல ஒரு இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம் நம்ம ஹரி மின்ன தேடி அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா ஓடி வராங்க. இவங்களோட ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ல செஃபா ஒர்க் பண்றதுக்கு அவனை தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இதை போய் நான் அவங்ககிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்லி அவங்க ஆர்வத்துல ஓடி வந்து பார்த்தாங்க. நடக்கிறது வேற. ஏன்னா மின் இப்ப அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் ரொம்பவே க்ளோஸா அவங்களை கிஸ் பண்ணிட்டு. அப்படின்னா இவ்வளவு நாள் பிரேக்கப் எல்லாம் பண்ணி பிரிஞ்சிருந்தவங்க இப்ப திரும்ப ஒண்ணா சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. இதை பார்த்ததுமே நம்ம ஹரிக்கு தான் பயங்கர ஷாக்கு. அவங்க கையில வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுறாங்க. மின்னும் அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு ஹரி வந்திருக்காங்கன்றத பார்த்துட்டு அவங்க ரொம்ப கேஷுவலா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க 3 பேருக்குமே ஒருத்தர் எப்பயில இருந்தோ தெரியும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம ஹரி அவங்க கிட்ட எதுவும் பேச முடியாம வெறும் ஹாய் மட்டும் சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா ஓடி வந்து தனியா ஒரு பஸ் ஸ்டாப்ல தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா மின் கிட்ட இருந்தா உங்களுக்கு மெசேஜ் வருது, நான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட முன்னாடியே சொல்லலாம்னு தான் இருந்தேன், நான் மறந்துட்டேன் அப்படின்னு. ஹரி அந்த மின்னை இப்போ வரைக்கும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேல அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இருக்க போறது இல்ல. அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய பஸ் வந்துருது. அப்படியே அவங்க எழுந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது இதே நேரம் கரெக்டா அவங்களுக்கு காங்டே கிட்ட இருந்து கால் வருது. அது அவங்க அட்டனும் பண்ணிடுறாங்க. ஆனா பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்துல பின்னாடி ஒரு பையன் வேகமா ஓடி வந்து அவங்க மேல மோதிட்டு போயிடுறான். ஹரி கீழே விழுந்துடுறாங்க. அவங்க கையில வச்சிருந்த ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ ரோட்ல தான் இருக்கு. பஸ் அங்க இருந்து போயிடுது. இது பத்தாதுன்னு அவங்களோட போன் அங்க ட்ரைனேஜ் மாதிரி
இருக்குல்ல அது உள்ள விழுந்துருது. காங்டேவும் இப்ப லைன்ல தான் இருக்கான். ஆனா அவன் போன்ல பேசுறதுல இவங்களால கேட்க முடியல. அப்ப ஹரிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. இப்படி கீழே விழுந்ததுல கண்டிப்பா உங்களுக்கு பெயின் இருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹரியும் அந்த இடத்துல உட்காந்து தொடர்ந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க முன்ன நினைச்சு. இப்படி அவங்க அழுதுட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே லைன்ல இருக்க நம்ம காங்டேவும் கேட்கறான். அதுக்கப்புறம் அவனும் காலை கட் பண்ணிட்டு ஷின் எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்கான்னு தெரியல, அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி அவளோட லைஃப்ல ஏதோ விஷயம் நடந்திருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹரி அவங்களோட வீட்டுல தான் இருக்காங்க. அதுவும் ஓவரா அழுது கண்ணு டேமேஜ் ஆகிடுச்சு போல இருக்கு. ஸ்பூன்லாம் வச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் அவங்க எடுக்கும்போது முன்ன அவங்களுக்காக தந்த அந்த டிக்கெட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. இன்னைக்கு நடக்க போற கான்சர்ட்கான டிக்கெட் தான் அது. அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா சேன் வேற உள்ள வந்து அவங்க கையில வச்சிருக்க டிக்கெட்டை கவனிச்சிடறான். இது கான்சர்ட்கான டிக்கெட் தானே, இது எப்படி உனக்கு கிடைச்சது? நீ இதுக்கு போக மாட்டேன்னா இது என்கிட்டயாவது கூட நானும் அது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹரி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் நம்ம காங்டே அவனுடைய தாத்தாக்கே உங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்க போறோம். ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு அப்படியே உங்களுடைய போன் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஹரிக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த காங்டே கிட்ட இருந்து நேற்று கால் வந்திருந்தது, நம்ம அட்டன் பண்ணோம். நான் அவர்கிட்ட ஒன்னும் பேசல, ஆனா இவ்வளவு நேரம் கால் அட்டன் பண்ண மாதிரி டைம் காட்டுது. காங்டே அவனுடைய கார் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹரி அவங்க கூட உட்காந்து இங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நைட்டு நீங்க எனக்கு கால் பண்ணிருந்தீங்க போல இருக்கு. எனக்கு திடீர்னு அந்த டைம்ல ஒரு ஒர்க், அதனால தான் பேச முடியாம போயிடுச்சு. நீங்க ஏன் அவ்வளவு நேரம் லைன்ல இருந்தீங்கன்னு கேட்க அவனும் பதிலுக்கு உன் சைட்ல இருந்து எனக்கு எந்த சத்தமும் கேட்கல, அதனாலதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் லைனை கட் பண்ணிட்டேன்னு சொல்றான். ஹரிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை நேற்று நம்ம அழுதுட்டு இருந்ததையும் கண்டிப்பா கேட்டிருக்க மாட்டான்னு. ஆனா நம்ம காங்டேக்கு எல்லாம் தெரியும். இப்ப கூட அவங்கள தான் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹரி வேற உள்ளே என்டர் ஆகிற வரைக்கும் அவங்க டவுட் கேட்டுட்டே தான் இருக்காங்க. நம்ம ரெண்டு பேரும் சும்மா தான் டேட் பண்ணிட்டு இருக்கோன்ற விஷயத்த உங்களுடைய தாத்தா கண்டுபிடிச்சா என்ன பண்றது? அது உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கு. இவ்வளவு நாள் மனப்படம் பண்ணல, என் தாத்தா ஏதாவது கேட்டாருன்னா ஒரு டவுட் வராத மாதிரி எல்லாத்தையுமே கிளியரா பேசு. இப்ப நமக்கு உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்க தாத்தாவை காட்டுறாங்க. அவரே பதட்டமா தான் இருக்காரு. காங்டே உள்ள வந்ததுமே அவன் பக்கத்துல வேற ஒரு பொண்ணு நடந்து வராங்களா, அதுதான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் போய் நேரா அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிச்சிடுறாரு. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தானே ஷின், என்னுடைய பேரனுக்கு ஏற்ற ஒரு பர்சனா நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தான் நம்ம காங்டே சொல்றான் அவங்க ஒன்னும் ஷின் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹரி கியூட் ஸ்மைல போட்டுட்டே தாத்தா முன்னாடி வந்து பேசுறாங்க. மூணு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹரிக்கு அங்க இருக்கிற ஃபுட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசென்ட் மெயின்டைன் பண்றதுலாம் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தாத்தா அவங்களை பாராட்டி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்கும்போது இங்க நம்ம காங்டேக்கு சிரிப்பு தான் வருது. சரி இதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு என்னோட பேரனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு கேட்டது நம்ம ஹரியும் பிராக்டிஸ் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவரை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு எனக்கு சொல்ல கூட தெரியல. இப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் போதே தாத்தா வேற கரெக்டா ஒரு டவுட் கேட்டுறாரு. காங்டேவை உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பிரேக்கப் ஆச்சு? இப்ப நீங்க திரும்ப தானே மறுபடியும் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. இப்படி காங்டே அவனுடைய தாத்தா கிட்ட சமாளிச்சு வச்சிருக்க விஷயம்லாம் ஹரிக்கு தெரியாதுல்ல. இதனால நம்ம ஹரி உடனே ஒரு காரணத்தை ரெடி பண்ணி தாத்தா கிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க. அது வந்து காங்டே எப்பவுமே அவருடைய ஒர்க்ல தான் ரொம்ப பிஸியா இருப்பாரு. என்ன மீட் பண்றது, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றதுலாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. அதனாலதான் பிரேக்கப் ஆகி இப்ப எப்படியோ நாங்க மறுபடியும் ஒன்னு சேர்ந்துட்டோம்னு சொல்றாங்க. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட், எப்பவுமே ஒர்க்கை பத்தி மட்டும் தான் அதிகமா யோசிப்பான். பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்தீங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்க ஹரியும் இன்ஸ்டன்டா கதையெல்லாம் ரெடி பண்ணி தாத்தா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் நான் காங்டே மேல பயங்கர கோவத்துல இருந்தேன். அவர் நிறைய கால் மெசேஜஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு, நான் எதுவுமே அட்டன் பண்ணல. அதனால என்ன மீட் பண்ணி பேசுறதுக்காக நேரடியா என்ன தேடி வந்துட்டாரு. நீங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இதை கேட்டதுமே தாத்தா ஹரியை பார்த்து நீங்க உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு காங்டேவை பாக்குறாரு. அவனும் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்கான். ஆக்சுவலா நம்ம காங்டேக்கு மழையோட லைஃப்ல பிடிக்காது, அப்படி ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதனாலதான் அவனும் மழை சீசன் எனக்கு பிடிக்காதுன்னு ஆரம்பத்திலே ஹரி கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு ஜின்யாங்க தான் காட்டுறாங்க. அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. கோஇன்சிடென்ட் என்னன்னா இப்ப அவங்க எந்த ஃபிளாட்ல இருக்காங்களோ அதுக்கு பக்கத்து ஃபிளாட்ல தான் ஜெசாங்க இருக்கான். அவன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஏதோ பார்சல் அவனுக்கு வந்திருக்குன்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தாங்க. அவ்வளவு திங்ஸ் அடிக்க வச்சிருக்காங்க. ஜின்யாங்கோட பொருள் எல்லாத்தையுமே அவங்க உள்ள ஃபிளாட்ல அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதனாலதான் இங்க இவ்வளவு சத்தமா இருக்கு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம காங்டேவை காட்டுறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமா வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். ஹரியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வந்து இன்னைக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நீங்க சொல்லவே இல்ல, என்னோட ஆக்டிங் எப்படி இருந்ததுன்னு கேட்க அவனும் அவங்கள பார்த்து முறைச்சுக்கிட்டே எதுக்கு தேவையில்லாம உன்னுடைய கதையில மழையை கொண்டு வந்த, எனக்கு மழை சீசன் தான் பிடிக்காதுன்னு அவங்க கிட்ட சொன்னலன்னு கத்திட்டு இருக்கான். உடனே ஹரியும் இல்ல அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய தாத்தா நான் பேசுறது உண்மையை நம்பின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இவங்க என்ன சொன்னாலும் சரி காங்டே அவங்க மேல கோவமா இருக்கான்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காங்டேயோட தாத்தா இந்த இடத்துக்கு வந்து உங்க ரெண்டு பேர்ல ஸ்டீம் பன் சாப்பிடுறதுக்கு யார் வரப்போறீங்கன்னு கேட்கிறாரு. இதுக்கு எதுவும் யோசிக்காம நம்ம காங்டே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிடுறோம். ஆனா நம்ம ஹரிக்கு அது பிடிக்கும் போல இருக்கு, சரி அதை நான் சாப்பிடுறதுக்கு வரேன்னு சொல்லிடுறாங்க தாத்தா கிட்ட. இப்படி அவங்க பண்றதை பார்த்துட்டு காங்டே அவங்களை திரும்ப முறைச்சுக்கிட்டே என்ன ஸ்டீம் பன்ஸ் அதெல்லாம சாப்பிட பிடிக்கும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதை கேட்கிற ஹரிக்கு தான் ஷாக்கு. இந்த காங்டேக்கு என்னதான் பிரச்சனையோ தெரியல, இது கூடவே அவருக்கு சாப்பிட பிடிக்காதுன்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹரி பதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களோட வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. காங்டே கிட்ட போய் இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையா, வேற எங்கேயாவது போயிருக்கலாம்ல, எதுக்கு இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. இதுக்கு தானே இந்த விஷயத்துக்கு ஆரம்பத்திலே வேறான்னு சொன்னேன். என்னோட தாத்தா ஸ்டீம் பன் சாப்பிடலாமா போலாமான்னு கேட்டா நீ தானே ரெடியாகி உடனே வந்த. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் காங்டேயோட தாத்தா தூரத்துல இருந்து பாக்குறாரு அப்படின்ற விஷயத்த ஹரி நோட் பண்ணிட்டு அவன் அப்படியே க்ளோஸா பிடிச்சி இழுத்து பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷின், திடீர்னு நீ ஏன் இப்படி பண்ற, என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல அங்க இருந்து உங்களுடைய தாத்தா நம்ம 2 பேரையும் பாத்துக்கிட்டு இருக்காரு, அதான் அவர் முன்னாடி சும்மா ஒரு ஆக்டிங். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹரியும் காங்டேயோட தாத்தா ஒன்னா உட்காந்து ஜாலியா பேசிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹரி நடந்துக்கிற விதம் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருடைய பேரனுக்கு ஏற்ற ஒரு சரியான லைஃப் பார்ட்னர் அவங்க தானே அவர் முடிவே பண்ணிட்டாரு. வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம காங்டேக்கு அவனுடைய ஆபீஸ்ல இருந்து கால் வந்திருக்கு, இது ஒரு முக்கியமான வேலைன்னு. அவனும் உடனே இங்க இருந்து போகணும்னு ரெடி ஆகிட்டு இருக்கான். தாத்தா கிட்ட பேசி முடிச்சுட்டு நம்ம ஹரி அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடலான்னு எழுந்து போகும்போது அவங்களோட திங்ஸ் வேற கீழே விழுந்துருது. அதெல்லாம் எடுத்து தரும்போது அவர் வேற கரெக்டா அந்த கான்சர்ட்கான டிக்கெட்ஸை பாத்துறாரு. இந்த கான்சர்ட் இன்னைக்கு நடக்க போகுது போல இருக்கு. இதை பத்தி அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம காங்டே அந்த இடத்துக்கு வந்து, சரி வாங்க நம்ம இப்ப இங்க இருந்து போகலாம், ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றான். உடனே தாத்தாவும் அவங்கிட்ட கோவமா, காங்டேன் இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, மத்தவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்றது கூட தெரிஞ்சுக்காம நீ எப்பவுமே வேலையிலேயே ரொம்ப பிஸியா இருக்க பாரு. ஹரி உனக்காக கான்சர்ட்க்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கா, நீங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போகணும்னு. ஹரியும் எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றாங்க, அப்படிலாம் எதுவும் இல்ல, நாங்க 2 பேரும் வெளியே போகணுன்றதுக்காக நான் பிளான் பண்ணி டிக்கெட் எடுக்கல அப்படின்னு. ஆனா தாத்தா கேட்கவே மாட்டாரு. கடைசியா அவர் அங்க இருந்து போகும்போது, காங்டே நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, இன்னைக்கு உனக்கு எந்த ஒர்க் இருந்தாலும் பரவாயில்ல, ஹரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அவனும் உங்களை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான், இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு புதுசா இது வேற பண்ணிருக்கான்னு. இப்ப அப்படியே கட் பண்ண அவங்களோட வீட்டுல திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜினியாங் சோஃபால படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. லைட்டா அவங்களுக்கு பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, உடனே ஃபுட்லாம் ரெடி பண்ணிட்டு எழுந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப திடீர்னு அங்க பக்கத்துல ஒரு கருப்பாம்பூச்சி வந்ததும் அதை பார்த்து பயந்துடுறாங்க. அந்த கருப்பாம்பூச்சியை ஹார்ட் சிம்பிளோட வந்து நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்து இவங்க ஏன் இவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியல. பயந்து போய் சோஃபால உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. கரெக்டா இப்பதான் நம்ம செசங்க வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்க ஏதோ சத்தம் வர்ற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கரெக்டா டோர் ஓபன் ஆகுது. நம்ம ஜின்யாங் தான் வேகமா ஓடி வந்து மேல ஜம்ப் பண்ணி உட்காந்து இருக்காங்க. அந்த கருப்பாம்பூச்சிக்கு பயந்து போய் இங்க என்ன நடக்குதுன்னு அவன் கேட்ட பிறந்தா ஜின்யாங் திரும்ப என்னோட ஃபேஸே பாக்குறாங்க. இவனை மறுபடியும் நேரில் பார்த்துட்டோன்னு ஜின்யாங்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டக்குன்னு கீழே இறங்கிடுறாங்க. இப்ப 2 பேருக்கு தான் ஒருத்தர் நல்லா தெரியும்ல. பிளைண்ட் டேட்ல உங்களோட பேரை வச்சு இவங்க பண்ண கோல்மால் எல்லாமே நம்ம செசங்கும் தெரியும். நீங்க எப்படி இங்க, நீங்களும் இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கீங்களான்னு கேக்குறான். இதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்றேன். இப்ப அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, என் கூட ஒரு நிமிஷம் வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஃபிளாட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அந்த கருப்பாம்பூச்சி அடிக்க சொல்லி. இவனும் போனா போகட்டும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஸ்ப்ரே எடுத்து அது மேல அடிச்சிட்டு இருக்கான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்ப்ரே அடிக்க ஆரம்பிச்சவன் ஒரு பாட்டிலே காலி பண்ணிட்டான். உண்மை என்னன்னா நம்ம செசங்க லைட்டா கருப்பாம்பூச்சிக்கெல்லாம் பயப்படுறான். ஆனா அது வெளியே தெரியாத மாதிரி சமாளிச்சிட்டான். அதோட கதையை முடிச்சுட்டு அவங்க இருந்து போகும்போது ஜின்யாங் வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க. நான் கேட்டதுமே எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு முன்னாடி கையை நீட்டி, நம்ம 2 பேரும் பக்கத்து ஃபிளாட்ல தானே இருக்கோம், நம்ம இனிமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா அவன் எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியல, அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கான். இங்க பாருங்க, இதெல்லாம் நமக்குள்ள சரியா வரும்னு எனக்கு தோணல. நீங்க என்னோட பாஸ் காங்டே கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. நீங்க பண்ண அந்த சின்ன மிஸ்டேக்கால அவர் இப்ப ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. நான் அவங்க கூட ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களை அவமானப்படுத்திட்டு நேரா அவனுடைய ஃபிளாட்டுக்கு போயிடுறான். ஜின்யாங்கால இதை நம்பவே முடியல. ஒரே போஸ்ட்ல நின்னுட்டு அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு நான் கேட்டதுக்கு முடியாதுன்னு நான் இவ்வளவு டைரக்டா அவமானப்படுத்திட்டு போறானே அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ணா நைட் டைம் காங்டேயோட தாத்தா வேற அந்த கான்சர்ட் நடக்க போற இடத்துல வந்து அவங்க 2 பேரும் டிராப் பண்ணிட்டு காங்டே கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் மட்டும் கூடவே வந்து உன்னை டிராப் பண்ணலாம், நீ வர்ற வழியிலே எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிருப்பேன், நீங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. காங்டேவும் ஹரியும் அப்படியே லவர்ஸ் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள நடந்து வராங்க பேசிக்கிட்டு. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம், உங்க தாத்தா இங்க இருந்து போயிட்டாரு அப்படின்னா நம்மளும் போய் அடுத்து நம்ம வேலையை பார்க்க போலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அவர் கிளம்பிட்டாரான்னு இவங்க 2 பேரும் செக் பண்ணும்போது தான் தெரியுது அவர் இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட தாத்தா இங்க இருந்து போற ஐடியால இல்ல, நம்மளால இங்கேயும் தப்பிக்க முடியாது, வேற வழி இல்லாம 2 பேரும் அந்த கான்செப்டை பாக்குறதுக்காக உள்ளே வந்துடுறாங்க. இங்க நடக்கிற ஈவெண்ட்ல மியூசிக் பாட்டுன்னு எல்லாமே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சதும் ஒருத்தன் மைக்ல வந்து அனௌன்ஸ் பண்றான். ஃப்ரண்ட்ல சீட்லாம் புக் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சா அதை பேப்பர்ல எழுதி தந்து ஸ்டேஜ்ல இருக்கவங்க படிப்பாங்க. அவனும் ஒரு பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். அது நம்ம ஹரி காங்டே இவங்களுடைய சீட்டுக்கு தான் வந்திருக்கு. உங்களுடைய ஃப்ரெண்டு மின் அப்படின்ற ஒருத்தர் தான் உங்களுக்காக இந்த லெட்டர் எழுதி இருக்காரு. உங்களுக்கு மின்ன 7 வருஷமா தெரியும், நீங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க. மின்க்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் ஆகி அவன் தனியா கஷ்டப்பட்டு இருக்கும் போதுலாம் நீங்க தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்சன் உங்களுடைய பாய் ஃப்ரெண்டா இன்னும் கிடைக்கலன்னு சொல்லி மின் ரொம்ப கவலைப்படுறாரு. இதெல்லாம் கேட்கும் போதே நம்ம ஹரி ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு நம்ம காங்டே தான் கர்ச்சீஃப் உங்களுக்கு தரோம். சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.